வந்து ராத்திரியில வந்து தங்கும் போது அவன் வந்து இஸ் என்கவுண்டரிங் வித் காட். அவன் வந்து தேவனோடு கூட ஒரு ஒரு என்கவுண்டர் நடக்குது. அவன் ஆண்டவர் கூட போராடுறான். போராடி என்ன பண்றான், மேற்கொள்ளான்னு வேதத்துல போட்டிருக்காங்க. அது என்னன்னா, ஆண்டவர்கிட்ட போய் அவன் அழுது என்ன பண்றான்னு, நீ ஆசீர்வதித்தால் ஒளி அவன் விடுவதா இல்லை என்று சொல்லி கெஞ்சுறான் ஆண்டவர்கிட்ட. கெஞ்சும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. யாக்கோபுன்ற, இனிமே நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவான்னு சொல்லிட்டான். இப்போ அந்த சொற்பனத்துல கூட அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு 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 அப்ரூவலை வாங்கிட்டான். ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு அப்ரூவல் வாங்கிட்டான். இப்ப கூட இவனுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, பயமாவே தான் இருக்கு, சமாதானமே இல்ல. அநேக கிறிஸ்தவலாய் நாம் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று கூட நமக்கு முன்பதாய் நடக்கிற சூழ்நிலையை கண்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம அப்படியே வந்து பயந்துட்டு நடுங்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் சொல்றாரு, கலங்காதே, பயப்படாது. எதுக்காகனா, இந்த சூழ்நிலை எல்லாம் அப்படித்தான் இருக்கும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுதான், உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க பயப்படாதீங்கப்பா, நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். உங்களுக்காக நான் உலகத்தை ஜெயிச்சனால அது ஒண்ணுமே கிடையாதுப்பா. உன் முன்னாடி பாம்பு இருக்கு, ஆனா அந்த பாம்புடைய தலை நசுக்கப்பட்டுச்சு. இப்ப அது வெறும் வால் மட்டும் தான் ஆடிக்கொண்டிருக்கு.